டூ நாட் ஃபியர் த எக்ஸாம். எக்ஸாம் பார்த்து பயப்படாதீங்க. எதுக்கு எக்ஸாம் பார்த்து நீங்கள் பயப்படணும்? யார் பயப்படுவா? சும்மா சொல்லுங்கள், யார் பயப்படுவா? படிக்கலைன்னா தான் பயப்படணும். நம்ம தான் படிச்சுட்டு போகிறோம்ல, அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? நம்ம என்ன படித்தோமோ அதை தூக்கிட்டு போகலாம். அதை தூக்கிட்டு போகிறது என்னது? நீ என்ன படிச்சியோ அதை உத்தமமாக எடுத்துகிட்டு போயிட்டு, அப்பா இந்த எக்ஸாமை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, பக்கத்தில் இருக்க பொண்ணு வேறு பேஜாக வாங்கின்னு இருக்குது, நான் ஒன்றும் ஒரு அடிஷ்னல் ஷீட் கூட வாங்கலை, எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே கொஞ்சம் பெருசாக இருக்கும். சில கொஸ்டின்ஸில் நேராக வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக வேறு வார்த்தைங்கள்லாம் போட்டு கேள்வி கேட்பாங்க. நீ அதை ஒரு 2 தடவை படிச்சேன்னா உனக்கு புரிஞ்சிடும். டேக் டைம் டு ரீட் யுவர் கொஸ்டின் பேப்பர் கரெக்ட்லி. நல்லா 2 தடவைக்கு 15 நிமிஷம் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு. 10 மணி நீ போனோன்னு அந்த மிஸ்ஸு வந்து டப்புன்னு கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ வந்து ஒரே டென்ஷன் ஆகிடுவேன். இன்னும் இந்த மிஸ்ஸு ஸ்ட்ரிக்டாக இருக்குது, சிரிக்க மாட்டேங்குது. மிஸ்ஸை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு தயவு செய்து கொஸ்டின் பேப்பர்லேயோ ஆன்சர் பேப்பர்லேயோ உங்கள் பெண்ணை எடுத்து கிராஸ் போடாதீங்க. இன்விசிபிள் கிராஸ் போட்டுக்குங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்கினோன்னே கையை வச்சு ஜோம் பண்ணணும். அப்பா நான் வந்து கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டேன், நான் ஒன்றுமே படிக்கலை, நீங்கள் தான் வந்து எனக்கு அப்படியே கண்ணு முன்னாடி ஓட்டணும். எப்படி ஓட்டுவார்? ஆனால் நம்ம வந்து இன்னொரு ஜெபம் பண்ணலாம். அப்போ நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு, ஆனால் நான் உங்களை மட்டும் நோக்கி என்ன பண்ண போகிறேன்? இப்போது ஜெபம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கேள்விகளை படிங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தால் கூட ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோ, தப்பே கிடையாது. 3 மணி நேரம் இது, ஒன்றும் தப்பு கிடையாது. 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து என்னடா என்னடி அப்படி பேசக்கூடாது. கேள்வியை புரிஞ்சிடுச்சுன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்துடும். அப்போ 3rd பாயிண்ட் என்னது? டூ நாட் ஃபியர் தி எக்ஸாம்.